guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா thumbnail-லே பார்த்திருப்பீங்க. TNUSRB தேர்வுக்கு prepare ஆயிட்டு இருக்கோமே, எங்களுக்கு வேற தேர்வுகள் இல்லையா, நாங்க வந்து TNPSC தேர்வுக்கு ரெடி ஆக முடியுமா அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா ரெடி ஆகலாம். ஏன்னா TNUSRB நம்ம ஒரு PC எக்ஸாம் படிக்கிறோம்னா நம்ம கவர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th புக் தான். அதே 6th to 10th சிலபஸா வெச்ச எக்ஸாம்ஸ் தான் Group 4 and VAO. So physical கூட கிடையாது நமக்கு. ஓகேங்களா, நல்லபடியா எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணா வேலை. ஸோ நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட போனீங்கன்னா ஈஸியாக அதையும் டேக்கிள் பண்ணலாம். ஸோ நம்ம படிச்சது எக்காரணத்துக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தான். ஸோ இதில் வந்து சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்த மாதம் அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு TNPSC தரப்புல இருந்து. அது வெளிவருமா வெளிவராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கண்டிப்பாக வெளிவரும். ஸோ 90% அது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இத்தனை மாதம் கிட்டத்தட்ட போர்ட் கண்டக்ட் பண்ணல ஒரு எக்ஸாம், ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ஒரு மெயினாக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணல. இப்போதான் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க சில டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கு. கண்டிப்பாக நமக்கு Group 2, 2A and 4க்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 தான் அதிக அளவில் வரும். மேஜராக ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 4 தான் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான வேகன்சிஸும் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். இது நல்லதா தப்பா அப்படின்னா, நிறைய பேர் நம்ம தமிழ் தானே கேட்டுட்டு இருக்கோம். அப்போ தமிழை கட்டாயமாக்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எலிஜிபிலிட்டி பேப்பராக வச்சிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பர் மீன்ஸ் என்னன்னா, அந்த தமிழ் பாடத்தில் நீ தேர்ச்சி பெற்றால் தான் நீ எழுதக்கூடிய அந்த தேர்வு பேப்பரை வந்து அவங்க திருத்துவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பரில் அவங்க வச்சிருக்கிற மார்க் 45, 45 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ உனக்கு 45 கொஸ்டின் கொடுத்து 45 எடுக்க சொல்லலை, இல்லை 50 கொஸ்டின் கொடுத்து 45 எடுக்க சொல்லலை, 100 கொஸ்டின் கொடுத்து தான் உன்னை 45 எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு 55 மார்க் தேவையில்லை. அப்போ நம்ம 45 மார்க் எடுத்தால் போதும் தானே, அப்போ ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த கட்டாயமாக்கியிருக்காங்களே, இதனால் நாங்கள் எதனா பாதிப்படைவோமா, இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் பாதிப்படைவோமா அப்படின்லாம் சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. 45ன்றது எல்லாருமே எடுக்கலாம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸாமுடைய பேட்டர்னை முதல்ல சேஞ்ச் பண்ணும்போதே நம்ம அதில் போயிட்டா தான் உண்டு. ஏன்னா அப்போ தான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உள்ளே போக முடியும் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இன்னொரு வருஷம் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கொஸ்டினை ட்விஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதுனால இப்பயே நல்லா படிச்சு உள்ள போயிடுங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும் இப்பதான். அது மட்டும் இல்லாம நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நமக்கு ரொம்ப வேஸ்ட். இப்போத்துலேருந்தேவாது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்போ தான் நமக்கு வந்து எளிமையாக உள்ளே போக முடியும். ஸோ Group 4 and VAOக்கான நாங்கள் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இப்போ நாங்கள் முப்படை சார்பிலையும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரும் கைஸ். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6th to 10th புக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், PCக்கும் அது உதவும், கண்டிப்பாக நமக்கு SIக்கும் உதவ போகுது, அதே மாதிரி Group 4க்கும் உதவ போகுது. ஸோ நான் வந்து 6th to 10th புக்கு உனக்கு டாபிக் சொல்லி அதுலேருந்து 30 கொஸ்டின்ஸாக ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என் கூட கோப் அப் பண்ணுங்கள், அதில் நம்ம கொஞ்சம் முன்னேறி வந்துடலாம். நெக்ஸ்ட் Group 2, 2A நான் டிகிரி ஹோல்டர், நான் அதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய இன்னொரு சேனல் சென்னை IAS அகாடமின்னு இருக்கும், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம். அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா Group 2 and 2Aக்கான எல்லா டாபிக் வீடியோஸும் அதில் போட்டிருக்கோம், அதுவும் கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். ஸோ கைஸ் மறக்காம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்கமிங்கில் நாங்கள் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ Group 4 வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நம்ம PCயும் அடிக்கிறோம், Group 4 அடிக்கிறோம், இல்லைனா SI அடிக்கிறோம். மூணுத்தில் எத்தனா ஒரு எக்ஸாம் 2022 நான் வாங்கி தருவேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க கைஸ். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போது, அதுக்காக படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய். தேங்க்யூ.